வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை. இன்றைய பாடம் தமிழோவியம். இந்த கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழின் தொன்மையையும் புதுமையையும் வளர்ச்சியையும் ஒரு ஓவியம் போல் வரைந்த கவிதை இது. வாருங்கள், இந்த அழகான கவிதையின் உலகுக்குள் நுழைவோம். கவிதையை படிக்கும் முன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். தமிழ் எப்போது பிறந்தது என்று தெரியுமா? காலம் பிறப்பதற்கு முன்பே தமிழ் பிறந்தது என்கிறார் கவிஞர். நுழையும் முன் பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது கேளுங்கள். என்றென்றும் நிலை பெற்ற தமிழே, தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான். காலம்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வலம் வருகிறாய். ஆதி முதல் எல்லாமுமாய் இருக்கின்ற உன்னை தமிழோவியமாக கண்டு மகிழ்கிறோம். இந்த வரிகள் கவிதையின் சாரத்தை சொல்கின்றன. இப்போது கவிதையை வாசிப்போம். இந்த கவிதையை எழுதிய ஈரோடு தமிழன்பன் பற்றி தெரிந்து கொள்வோம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்போது கவிதையை வாசிப்போம். கவனமாக கேளுங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததைச் சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனி விருட்டன கேட்டுவரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டுவரும். மானிட மேன்மையைச் சாதித்திட குரல் மட்டுமே போதுமே, ஓதிநட. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். கவிதையில் வரும் சில சொற்களின் பொருளை அறிவோம். நிகரிலா, ஒப்பற்ற, இணையற்ற. பூவனங்கள், பூந்தோட்டங்கள். ஊர்வலங்கள், ஊர்வலமாக நடந்து செல்லுதல். ஏந்திய, தூக்கி நின்ற, உயர்த்திய. தீபம், விளக்கு. மானிட மேன்மை, மனித உயர்வு. சித்தர் மரபு, சித்தர்களின் தத்துவ மரபு. தீதருக்கும், தீமையை நீக்கும். வீச்சுகள், பரவுதல்கள். கோலம் புனைந்து, அலங்கரித்து. கவிதையின் பொருளை பாடல் வரிகளை அடிப்படையாக வைத்து பார்ப்போம். முதல் பத்தி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. பொருள்: காலத்திற்கு முன்பே தோன்றிய தமிழ் எக்காலத்திலும் நிலையாக இருக்கும். இரண்டாம் பத்தி. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததைச் சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். பொருள்: அகம் புறம் என இலக்கியங்கள் உள்ளன, அவற்றை விளக்கும் இலக்கணங்கள் உள்ளன, ஒப்பற்ற காப்பியங்கள் உள்ளன, இவை தமிழின் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள். மூன்றாம் பத்தி. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே, ஊதிநட. பொருள்: மனித உயர்வை அடைய திருக்குறள் மட்டுமே போதும். நான்காம் பத்தி. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. பொருள்: எத்தனையோ சமயங்களை தாயென தமிழ் ஏந்தி வளர்த்தது. இறுதிப்பத்தி. குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். பொருள்: குறை சொல்வதை விட்டுவிட்டு தமிழை வளர்க்க முயல்வாயாக. இப்போது இலக்கண குறிப்பு பார்ப்போம். முதலாவது, அடுக்கு தொடர்கள். ஒரே சொல் அல்லது தொடர் 2 முதல் 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். கவிதையில் உள்ள எடுத்துக்காட்டுகள்: எத்தனை எத்தனை என்பது அடுக்கு தொடர், விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர். இரண்டாவது, வினையெச்சம். ஏந்தி, இது வினையெச்சம். ஒரு வினைச்சொல் முடியாமல் நின்று அடுத்த வினையை சார்ந்து நிற்பது வினையெச்சம். மூன்றாவது, முற்றுமை. காலமும், இதில் உள்ள என்பது முற்றுமை. எல்லா காலத்திலும் என்ற பொருளில் வருகிறது. இப்போது பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். வளர்ப்பாய் என்ற சொல்லை பகுப்போம். இந்த சொல் கவிதையின் கடைசி வரியில் வருகிறது. வளர்ப்பாய் என்பதை பிரித்தால் வளர் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆய். வளர் பகுதி, இது வினைச்சொல்லின் அடிவடிவம். முதல் இப் சந்தி, இது 2 சொற்களை இணைக்கும். இரண்டாம் இப் எதிர்கால இடைநிலை, இது வினையின் எதிர்கால பொருளை காட்டுகிறது. ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நீ என்று ஒருவரை குறிக்கும். எனவே வளர்ப்பாய் என்றால் நீ வளர்ப்பாயாக என்று பொருள்படும். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் தேர்வில் கேட்கப்படும்.
நன்றாக நினைவில் வையுங்கள். இப்போது மிக முக்கியமான பகுதி. பாடம் படித்த பின்னர் 2 செயல்பாடுகள் உள்ளன. முதல் செயல்பாடு மிகவும் சுவாரஸ்யமானது. பிறமொழி கலப்பின்றி தனித்தமிழில் 2 மணித்துளிகள் வகுப்பறையில் பேசுக. நம் அன்றாட பேச்சில் எத்தனை ஆங்கில சொற்கள் கலந்துவிட்டன என்று யோசித்துப் பாருங்கள். தனித்தமிழில் பேசுவது சாத்தியமா? முயற்சி செய்து பாருங்கள். 2வது செயல்பாடு கவிதையை தொடர்க. பின்வரும் கவிதை வரிகளை தொடர்ந்து நீங்களே கவிதை எழுத வேண்டும். அந்த வரிகள் இவை: அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடிலா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர்கூடி வியக்கும் மொழி. இந்த மாதிரியே நீங்களும் தமிழைப் பற்றி எழுதுங்கள். உங்கள் மனதில் தமிழ் என்றால் என்ன தோன்றுகிறது என்று சொல்லுங்கள். மாணவர்களே, இன்று நாம் கற்றவற்றை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்ற கவிதையை வாசித்தோம். காலத்திற்கு முன்பே பிறந்த தமிழின் பெருமையை கவிஞர் சொன்னதை அறிந்தோம். இலக்கண குறிப்பில் அடுக்கு தொடர்கள், வினையெச்சம், முற்றும்மை ஆகியவற்றை கற்றோம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் வளர்ப்பாய் என்ற சொல்லை பகுத்தோம். நினைவில் வையுங்கள், பாரதியார் சொன்னது போல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.